இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில போன பதிவுல செசிவியார்ல இருந்து கர்கிவ் வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறது தெளிவா பார்த்திருப்போம். இந்த பதிவுல ஆகஸ்ட் 6ல இருந்து உக்ரைனோட சுமி ஒப்லாஸ்ட் இருந்து ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட் நோக்கி கொடைஞ்சிட்டு வராங்க இல்லையா, ஸ்லாவா உக்ரைன் அப்படிங்கிறது போல. சோ இந்த பகுதியில என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதான் தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க சிந்தல், இது உங்க சிந்தல் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெண்டாவது, நம்ம பதிவுகள் ரொம்ப டிலேவாகவும் அன்டைம்ல போடுறதுனால சரியா நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ வாட்ஸ்அப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். அப்பதான் நான் எப்போ வீடியோக்கள் போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். உங்களால டைம் இருக்கும்போது உங்களால பார்க்க முடியும். ரெண்டாவது, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். நான் ரஷ்யாவுக்கு ரொம்ப ஓவரா சொம்பு தூக்குறேன் அப்படிங்கிற போல விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்ணி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது போல யோசிக்கிறேன். மேபி யாருக்காவது என்னைக்கு அது யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை செய்யணும் அப்படிங்கிறது போல நான் ட்ரை பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி நான் பேசுறதுனால ஒரு நபர்களை தாழ்த்தியோ ஒரு நபர்களை உயர்த்தி பேசுறதுனால எனக்கு எதுவுமே கிடைக்க போல இல்லை. அதனால கல நிலவரம் ஏதாவது மாறி போகுது அப்படிங்கிறது தெரியல. சில நபர்கள் பொன் வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியிருந்தீங்க, அதனால புரிஞ்சுக்க முடியுது. பட் டீட்டெயில்ஸோட இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ ஓரளவுக்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன், என்னோட பார்வையில. ஓகேங்களா. ஸோ இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஏத்துக்காது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ நம்ம இப்போ எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பார்க்க போயிடலாம். முதல்ல இந்த சுமி ஒப்லாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய நாட்களோட டேட்டாஸ் இருக்கு இல்லையா. நம்ம ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நம்ம கிட்ட டேட்டாஸ் இருக்கு, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம லோட் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லா நான் சொல்ல வரல. இந்த ஜூலை மாசத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பகுதியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த பகுதியில் எப்படி உக்ரைனியன்ஸ் வந்து முன்னேறி இருக்கிறாங்க, இது ரஷ்யா கோட்டை விட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த ஒரு டிலேயுமே இல்லாமல் மேப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து உக்ரைன். தடவை பதிவை பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். கீழே மினி மேப் இருக்கும், நான் இந்த இடத்துல ஜூம் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கர்கிவுக்கு மேலே இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சுமி ஒப்லாஸ்ட். ஸோ இந்த சுமி ஒப்லாஸ்ட் தான் சமீபத்தில் உக்ரைனோட வீரர்கள் முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல ஈவெண்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து வச்சுக்கோங்களேன். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் தேதி உள்ள வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம இந்த சுமி ஒப்லாஸ்ட்ன்ட்டு இல்லை, எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் குறிப்பாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சுமி ஒப்லாஸ்ட் அது இந்த பர்டிகுலர் பகுதியில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறது பாத்திரலாம். முதல்ல இந்த இடத்துல ஒரு மைக் சிம்பல் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது உக்ரைனோட ராணுவம் சும்மா அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா. சோ அதுதான் இந்த இடத்துல மார்க் ஆயிருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியா ஆகஸ்ட் 1 அப்போ உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்னன்னா, அதாவது யூகே கிட்ட இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு இன்டெலிஜென்ஸ் நியூஸ் கொடுத்திருந்தாங்க உக்ரைனுக்கு. அதாவது இந்த சுமி ஒப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்நேரமும் ரஷ்ய வீரர்கள் அதிகமா குமிச்சு வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் அசைஞ்சிங்கன்னா டப்பு நெட்டு குச்சி ஓடியாந்துருவாங்க. இது வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதிவுல சொல்லியிருப்போம், இந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணி இந்த ஒரு ஆக்ஷனோட சொல்லியிருப்போம். ஸோ நீங்க அதை மேப் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஆகஸ்ட் 1 அப்பவே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த இடத்துல அதிகமான ஆயுதங்களை கொண்டு வந்து ரீடிப்ளை பண்ண போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ரெண்டாவது, அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சுமி ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ரஷ்யவர்கள் வந்தாங்கன்னா இப்படி போனீங்கன்னா இந்த ஊர், அப்படி போனா அந்த ஊருன்னு தெரிஞ்சிச்சுன்னா யாரெல்லாம் வண்டி ஏறி உட்காந்து போயிருவாங்க இல்லையா. ஸோ அதனால அதெல்லாம் பண்ணக்கூடாது இருக்கா, அந்த இருக்கக்கூடிய சயின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. கொஞ்சம் தள்ளி இந்த சுமி ஒப்லாஸ்ட்க்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட உளவாளிகள் வந்து பூந்துட்டாங்க அப்படிங்கிறது போல இன்ஃபர்மேஷன் டிசிசி எம்ப்ளாயிஸ் கிடைக்குது. ஏன்னா இது எல்லாமே ப்ரோ ரஷ்யன்ஸ் வாழக்கூடிய பகுதி தான். செர்னிகிவா இருக்கட்டும், கர்கிவா இருக்கட்டும், சுமியா இருக்கட்டும், கீழே இருக்கக்கூடிய லுஹான்ஸ்க், டொனெஸ்க், கெர்சன், ஜாப்ரோஷியா, ஒடசா, மிக்கலேவ், இது எல்லா பகுதியிலுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ரஷ்யன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி தான். டெமோகிராபிக் மேப் எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த பகுதியில் அதிகமா ரஷ்யன்ஸ் இருக்கனால அதை பயன்படுத்திக்கிட்டு ரஷ்யாவோட ஸ்பேஸ் உள்ள வந்து நல்லா சர்வசாதாரணமா என்ன நடக்குது ஏது நடக்குதுல டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. டிசிசி எம்ப்ளாய் அங்க ரைடு போயிருக்காங்க. பட் ஆனா யாரும் சிக்கல. இதுக்கான இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்கு. இது அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லியிருப்பேன், ஒரு வேடிக்கையா காமெடியா சொல்லியிருப்பேன். ஸோ ஆகஸ்ட் 3, 2 இந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு இது போல ரஷ்ய உளவாளிகள் சுத்திட்டு இருக்காங்கன்னு. ரஷ்யன்ஸும் எதையோ ஸ்மெல் பண்ணிட்டாங்க, இது போல உக்ரைன் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா அதிகமான ஆயுதங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ அடுத்தது ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த சுமி ஒப்லாஸ்ட் பக்கத்துலயே வந்து எல்லா மக்களுக்கும் வந்து சைலண்டா மாசா சொல்லல, பட் ஆனா சைலண்டா இவாக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி இல்லாம மேண்டேட்டரி மாதிரி பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. இது எல்லாமே ரஷ்யாவுக்கும் தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கே தெரியுது அப்படின்னா பல நாடுகளுக்கும் பல நபர்களுக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுது. பல யூடியூபர்ஸ் நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேப் வீடியோ எல்லாம். இது போல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்பப்போ அவங்க மேப் பண்ணிருப்பாங்க சைட்ல.
அதுக்கான இமேஜஸ் உங்களுக்கு சைட்ல லோட் ஆயிருக்கும். அந்த விஷயங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. ஏன்பா இந்த வில்லேஜ் எந்த இடத்துல வந்து இந்த ரஷ்யன் ஸ்பைஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லல, எந்த இடத்துல அப்படின்றது போல கேட்பீங்களே. அப்ப மேப்ல பார்த்தரலாம். சோ இந்த சுமியோபிளாஸ்டுக்கு கொஞ்சம் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பித்துல்வின் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அரசு சிம்பல் மாதிரி போட்டிருக்கு இல்லையா. சோ இந்த பகுதியில தான் வந்து டிசிசி எம்ப்ளாயிஸ் ரைட் நடத்தி இருக்காங்க. சோ அந்த இடத்துல சோ இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா என்னமோ நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது குறிப்பா நம்ம இந்த இடத்துல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சலாம். முதல்ல இங்க வருவோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜுர்கார்வா இருக்கு இல்லையா, அந்த பகுதியில சமீபத்துல ரஷ்யன்ஸ் உள்ள ஊடுருவி வந்து அந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்தாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்க ஒரு அம்யூனிஷன் டிப்போவும் அங்க ஆளுங்களா இருப்பாங்க இல்லையா, ரிகானிசன் உள்ள வந்திருந்தாங்களா, பகுதி எடுத்திருப்பாங்க இல்லையா. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால உக்ரைனோட வீரர்கள் என்ன பண்ணிக்கிறாங்களா, அங்க குண்டை போட்டுருக்காங்க. ரஷ்யா வந்தாங்க, குண்டை போட்டோம், தூரத்தை விட்டோம். இந்த பதிவோட இதே போல ஒரு துணையோட நம்ம பேசியிருப்போம், நம்ம வீடியோக்கள் இருக்கு, பாத்தீங்களாலே தெரியும். சோ அந்த பகுதியில வீடியோவும் சைலோட இருக்கு, பாத்தீங்களாலே தெரியும். சோ அந்த வில்லேஜ் ஆல்ரெடி ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து வந்திருக்காங்க. அந்த இடத்துல உக்ரைன் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே. இதுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா மேப்ல போயிடலாம். சோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா பசிவ்கா. இந்த பசிவ்கால வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். ரஷ்யா வந்து ஃபேப் குண்டுகளை போட்டிருக்காங்க. காரணம் என்ன, அங்க உக்ரைனியன்ஸ் இருந்தாங்க, கான்சென்ட்ரேஷன் இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால ஃபேப் குண்டுகளை வச்சுக்கோ அப்படிங்கிறதுல ஃபேப் குண்டுகளை ரஷ்யா தரப்பு வந்து டெலிவரி பண்ணிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. இந்த பசிபிக்கால இருந்து கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா யுனாவிவ்கா. இந்த பகுதியில உக்ரைனோட கான்சென்ட்ரேஷன் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த இடத்துல ரஷ்யா தரப்பு வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் சைலோட இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ இந்த பகுதிகள் எல்லாமே சர்ச்சைக்குரிய பகுதியா தான் இருந்திருக்கு. ரஷ்யா மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல வேடிக்கை என்னன்னா, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டெத்திஸ்விகா, இதுவும் நம்ம பதிவுல நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மரவரிசைகள் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில ரஷ்யா தரப்பு வந்து ஒரு தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் சைட்ல லோட் ஆயிருக்கும். ஒரு மிகப்பெரிய கான்வாய் ஆயுதங்களை ஏத்திட்டு உக்ரைன் அப்படியே ஜம்முன்னு வந்திருக்காங்க. ரஷ்யாவோட ரீகான்ல பாத்துட்டாங்க, தட்டி தூக்கி இருக்கிறாங்க, அந்த இடத்துல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. சோ இது எல்லாமே ரஷ்யாக்கு ஜூலை மாசத்துல இருந்தே தெரியும். இது போல என்னமோ நடந்துட்டு இருக்கு, ஏதோ வேலைகள் பார்க்க போறாங்க அப்படிங்கிறது போல. அதுவும் குறிப்பா இந்த பகுதி தான். சோ இந்த பகுதியில் ஏதோ செஞ்சு இது போல தொடர்ந்து நான் வீடியோக்கள் லோட் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு டைம் ஆகும், எனக்கு டைம் ஆகும். சோ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். ரஷ்யாக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்க போது உக்ரைன் தரப்புல இருந்து கெட்டி குதிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியும். சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னா கால்குலேட்டட் லாசஸ். இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த லாசஸ் பத்தி என்னைக்குமே தலைவர்கள் யோசிக்க மாட்டாங்க, அவங்களோட பிளானை நோக்கி தான் முன்னேறுவாங்கன்னு சொல்லிட்டு இதை நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம வந்து மேப்ல போயிடலாம். இப்போ கரண்டா என்ன ப்ராக்ரஸ் அப்படிங்கறத பார்த்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம போயிடலாம். இது மேபி நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கூட ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ என்னமோ. நம்ம என்னோட அறிவு கேட்டினதுக்கு நான் என்னோட சஜஷன் உங்களுக்கு தரேன். தப்பா இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. நம்ம இதுக்கு மேல இப்போ கரண்டா சூழ்நிலையில என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில நடக்கக்கூடிய விஷயம். முதல்ல வந்து நான் ஃப்ரண்ட் லைன் லோட் பண்ணிடுறேன். லோட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். சோ இந்த பகுதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. இந்த இடத்துல நடக்க போகுதுன்னு ரஷ்யாக்கு தெளிவா தெரியும். அதுக்கு முன்னாடியே உக்ரைனும் இந்த பகுதியில வந்து ட்ரோன் தாக்குதல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாசம் ஃபுல்லா. சோ நம்ம ஹிஸ்டரியை வந்து கிளியர் பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் மட்டும் லோட் பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட் லோட் பண்ணும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். பெருமளவுல இந்த வெள்ளை கலரா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் முன்னேறி போயிட்டாங்க. அதுவும் இந்த இடத்துல இந்த ஒல்கோவிக்கா இருக்கு இல்லையா, இந்த பகுதியில முன்னேறி போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வருது. முதல்ல என்ன நடந்திருக்கு இந்த பகுதியில, என்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ உக்ரைனோட முன்னேற்றம் பல அளவுல இருக்கு இல்லையா. இதுல எப்படின்னா மொத்தம் 10,000 வீரர்கள் இந்த ஆபரேஷனுக்காக ஒதுக்கீடு பண்ணிக்கிறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து அப்படிங்கிறது போல இருக்கு. இப்ப ரஷ்யா ஏன் இனிஷியலா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம ஏன்பா இங்க வந்து அட்டாக் பண்ணலாம்ல, ஏன் தடுக்க மாட்டாங்கன்னா இழப்புகள் இருக்கும். ரெண்டாவது இது ஒரு டிராப்பா கூட இருக்கும். அதனால ரஷ்யன்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால ரஷ்யன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணங்கள் லைனா சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இங்க இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை சொல்றேன். இப்போ உக்ரைனியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி இதை ஸ்ட்ராட்டஜியா செஞ்சுட்டு இருப்பாங்க. முதல்ல சபட்டாஜ் குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 வண்டி 3 வண்டியில ஏறிக்குவாங்க. ஸோ அப்படி ஏறி போறவங்க என்னன்னா முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜ்ல ஒரு நபரை இறக்கி விட்டு பார்த்துட்டு சோ ஒரு நபர் வந்து அங்க இருந்துக்குவாங்க. அடுத்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு வில்லேஜ் வருது, அந்த வில்லேஜ்ல ஒருத்தர் விட்டுட்டு இன்னொரு நபர் தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. சோ இப்படித்தான் இருக்கும். விட்டுட்டு போறாங்க இல்லையா, அவங்க சொல்லிடுவாங்க, டே இங்க கேம்ப் வச்சுக்கலாம்டா, சூப்பரா இருக்குது, எல்லாரும் வாங்கடா அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல வருவாங்க. இப்ப முன்னாடி போறவங்க வந்து இல்ல இங்க ராணுவம் இருக்கிறாங்க, வாங்க திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிறது போல அவர் வந்துட்டாங்கன்னா சோ பின்னாடி கூடிய ரெகுலர் ராணுவம் வந்து அந்த இடத்துல வராது. அப்படி இல்லை அந்த சபட்டாஜ் குரூப் போகுது இல்லையா, அவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து உண்மையாலுமே ரஷ்யன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அந்த இடத்துல போன நம்மளால ராணுவ வீரர்களால அடிக்க முடியுமா, லொகேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பின்னாடி கூடிய ஆர்ட்லரிக்கு ட்ரோன்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் சபட்டாஜ் டீம் செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ ஒரு வண்டி போய் அந்த இடத்துல ஒரு வீரன் நின்று போட்டோ எடுத்து போறாரு அப்படிங்கிறதுக்காக என்டையர் உக்ரைனோட ராணுவம் அங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. என்டையராகவே இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் முன்னாடி வந்திருக்காங்க.
மொத்தம் 10,000 பேத்துக்கிட்ட இந்த ஆபரேஷன்ல ஈடுபடுறதா சொல்லப்பட்டு வருது. ஆனா 4,000 பேர் தான் உள்ள என்ட்ரு ஆயிருக்காங்க. இந்த இடத்துல உள்ள என்ட்ரு ஆனோடனே என்ன நடந்திருக்குன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. உக்ரைனியன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாங்க கர்ஸ்கோட அத்தாரிட்டிஸ் பேசணும், நாங்க தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சோம், இங்க எல்லாரும் ஓடிருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. சோ அப்படி சொன்ன உடனே இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய மத்த பகுதியில், அதுவும் குறிப்பா நான் இப்ப மேப்ல வரைஞ்சு காட்டுறேன், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த போல வேலையை செஞ்சு விட்டாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. சோ என்ன நடந்திருக்குன்னா மக்கள் எல்லாத்தையும் வேக வேகமா தப்பிச்சா பொழைச்சா போதுன்னு கார்ல ஏறி உட்காந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கிளம்பி போகும்போது வீடியோ பிடிச்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே தப்பு உக்ரைனும் செய்யறாங்க, ரஷ்யாவும் செய்யறாங்க, எல்லாருமே செய்யறாங்க. அது நார்மல் காமன் நேச்சரா போயிடுச்சு. வீடியோ எடுத்து டெலகிராம் சேனல்ல வீக்கே இது போல சோசியல் மீடியால போட விட்டோடனே உக்ரைனுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துல கான்வாய்ஸ் இருக்கு, ரஷ்யாவோட கான்வாய்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குறி தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சர்வேலன்ஸுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இது ரஷ்யன்ஸ் தெரிஞ்ச ஒரு தப்பு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய வண்டியில தாக்குதல் நடக்கும்போது வண்டியிலே வந்து பாத்தீங்கன்னா 2-3 ரஷ்ய வீரர்கள் வேன்ல ஃபுல்லா ரஷ்ய வீரர்கள் இருந்திருக்காங்க. ஸோ இழப்புகள் கொஞ்சம் அதிகமா அந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது இந்த இடத்துல மட்டும் இல்ல, 2-3 இடங்கள் நடந்திருக்கு. சைட்ல வீடியோ பதிவுகள் லோட் ஆயிட்டே இருந்திருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது போல சம்பவங்கள்லாம் அங்க நடந்திருக்கு. இது எந்த பகுதியில நடந்திருக்கு அப்படின்னா இது சுமி ஒப்லாஸ்ட் முன்னேறி போயிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்ல ஒரு கான்வாய்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா, அது இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது. அட்டாக் நடந்தது இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ரஷ்யன் சிட்டிசன்ஸ்ல இந்த ரஸ்க்ல இருந்து பின்வாங்கி போயிட்டு இருக்கும் போது சிட்டிசன்ஸ் எல்லாத்தையும் இந்த பகுதியில இருந்து போகும்போது தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து ரஷ்யன்ஸ் வந்து இவாக்குவேட் பண்ணிக்கிறாங்க எந்த பகுதியில் அப்படின்னா குறிப்பா இந்த பகுதியில. சோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா இப்ப ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கலாம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ் எல்லாம் பின்வாங்கி போகும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இப்ப அதிகமான சிவிலியன்ஸ் இப்படி கிளம்பி போகும்போது பெருமளவுல ரஷ்ய ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா முன்னோக்கி வரதுல தாமதம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா டிராபிக் ஜாம் ஆயிரும் இல்லையா, ரோட்ஸ் வந்து அதிக அளவுல யூஸ் பண்ண முடியாது. இந்த ஊழல்ங்கிறது ரஷ்யாலையும் இருக்கு, உக்ரைன்லயும் இருக்கு. அதனால புட்டின் அவர்கள் சில கமாண்டர்ஸ்ல இப்ப வரைக்கும் கூட 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கமாண்டர் பிடிச்சி ஜெயில போட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதே ஊழல் வழக்குல பல கமாண்டர்ஸ் பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ உள்குத்து இருக்கு. ஒன்னு ரஷ்யா உள்ள விட்டுருக்கணும், இல்ல அப்படின்னா வேற ஏதாவது திட்டம் இருக்கலாம், இல்ல ஏமாந்துருப்பாங்க அப்படிங்கிறது. இதுல 3ல ஏதோ ஒரு விஷயம் தானே, எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இருக்கக்கூடிய செய்திகள் டேட்டாவின் அடிப்படையில் நான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சோ இது எல்லாமே இங்க நடந்திருக்கு. இது போல தவறுகள் நடந்திருக்கு, தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா இப்போ சைட்ல லைனா வீடியோ பதிவுகளோட இருக்கும். கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருந்து தொடர்ந்து உக்ரைனோட வீரர்கள் வந்துகிட்டே இருக்காங்க இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்றதுக்காக. சரிப்பா, இப்ப இந்த அளவுக்கு வந்துட்டாங்களே, இவங்களோட இலக்கு என்னவா இருக்கும், என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது போல கேள்வி எல்லாம் வருது இல்லையா. இப்ப நம்ம மேப்புக்கு போயிட்டோம்னா எக்ஸாக்டா என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் எந்த இடத்துல டிஃபென்ஸ் லைன் வைப்பாங்க, என்ன நடக்கும் ஏது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ இப்ப நம்ம மேப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கணக்கின் அடிப்படையில நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரெட் கலர்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது எல்லாமே ரஷ்யா வந்து அவங்களோட அடுத்த டிஃபென்ஸ் லைனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. நான் இப்ப உங்களுக்கு வரைஞ்சேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஆரோ மார்க் ஃபுல்லாவே ரஷ்யா டிஃபென்ஸ் லைனா வச்சிருக்காங்க. அப்படின்னா என்னப்பா சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய எல்லா வில்லேஜஸ், நிறைய வில்லேஜஸ் இருக்கு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிற வரைக்கும் ரஷ்யா வச்சுட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆமா அப்படிங்கிறது போலதான் தோணுது. ஏன்னா இது கால்குலேட்டட் லாசஸ். முன்னாடியே சொன்னதான், இந்த பகுதியில் அவங்க முன்னேறி வருவாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து அந்த இடத்துல இருந்தாங்கன்னா ஆர்ட்டிலரிகள் தாக்குதலுக்கு நடுவில் இருப்பாங்க, வீரர்கள் அந்த அளவில் முன்னோக்கி அனுப்ப மாட்டாங்க. இது ரஷ்யா செய்வாங்க அப்படின்னு உக்ரைன் எதிர்பார்த்தாங்க, பட் ஆனால் அதை செய்யல. பிளானை மட்டும் சொல்லிடுறேன், ரொம்ப அதிகமா பேசல. அடுத்த இதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சலாம். இப்போ மேப்புக்கு போயிடலாம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இலக்கா இருக்கும் இந்த பச்சை கலர்ல இருக்கு இல்லையா, இந்த குறிச்சேட்டை. சோ இந்த குறிச்சேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் அவங்களோட இலக்கா இருக்கலாம் அப்படிங்கிறது போல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப நான் எல்லோ கலர்ல வரைகிறது எல்லாமே உக்ரைனியன் முன்னேறி வந்து தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ உக்ரைனியன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த ஹுலேக்குள்ள இருந்து முன்னேறி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது அதே போல இப்போ முன்னேறி வந்திருக்கிறாங்க இல்லையா, சோ இதுல இருந்து முன்னேறி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது புதுசா இன்னொரு அட்டாக் இந்த பகுதியில இருந்து இதே ஹுல்லேகோல இருந்து எடுத்தாங்கன்னா இந்த பகுதியை நோக்கி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அதனால ரஷ்யன்ஸோட ஒரு டிஃபென்ஸ் லைன் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது பெருமளவுல அவங்கள டிஃபெண்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படியே இல்லைனாலும் நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ்க்கு போறாங்க அப்படின்னா, அதாவது நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது இந்த பகுதியில இருக்கும். ஏன்னா அவங்களோட மினிமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகோ இருக்கு இல்லையா, அந்த பகுதி. ரெண்டாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருக்கக்கூடிய வில்லேஜ், மூணாவது இங்க இருக்கக்கூடிய வில்லேஜஸ், இது எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்றதா செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸா இப்போதைக்கு ரஷ்யன்ஸ் வச்சிருக்கலாம். ஆனா இப்ப இந்த குறிச்சேட்டோல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த குறிச்சேட்டோ பவர் பிளான்ட் இருக்குல்ல, அங்கிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க டென்சிட்டா தான் இருக்கு, சண்டை நடக்குது. 20-30 கிலோமீட்டர் தொலைவில் சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு இங்க பிரச்சனை இல்லை, நார்மலா ஆப்ரேட் ஆகலாம். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி
நம்ம அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை இறங்கிடலாம் அப்படிங்கிறது போல அந்த குறிச்சேட்டாவில் இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த குறிச்சேட்டாவை ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரஷ்யால அணு ஆயுதம் செஞ்சாங்க இல்லையா, ஸோ அதுல முக்கிய பங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிச்சேட்டாவ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு இருக்கு. ஒரு ஃபாதர் ஆஃப் ரஷ்யா அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க இந்த அணு ஆயுதம் கண்டுபிடிச்சதுல. அந்த டைம் சோவியத் யூனியன் காலகட்டத்தில். அதனாலதான் இந்த அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பகுதியா இருந்தாலும், இந்த நியூக்ளியர் பிளான்ட் எதுவா இருந்தாலும் இந்த குறிச்சேட்டாவ்ன்ற பேரை வைக்கிறது உண்டு. இந்த கஜகஸ்தான் இது போல பகுதியில் பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பவர் பிளான்ட். இந்த பவர் பிளான்ட் இங்க இருந்து பவரை ப்ரொடியூஸ் பண்றதுன்ற விட இது ரஷ்யாவோட பிரஸ்டீஜுக்கு உண்டான ஒரு விஷயம். ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதுல இருக்கிறது பிளான் இதுதானான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ரெண்டாவது இந்த சுதாவோட அந்த கேஸ் பம்ப் ஸ்டேஷன் சொல்றாங்க, அது வந்து ஆக்சுவலி கேஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, கேஸை வந்து மீட்டர் பண்ற ஸ்டேஷன். அது எவ்வளவு கேஸ் போயிட்டு இருக்கு மீட்டர் பண்ணக்கூடிய ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா கீழே எல்பிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது லுஹான்ஸ்க் பீப்புள் ரிப்பப்ளிக்ல இன்னொரு கேஸ் மீட்டர் ஸ்டேஷன் இருக்கு. அந்த வழியா அவங்களால வந்து ரீடைரக்ட் பண்ணிக்க முடியும் ரஷ்யானால. ஸோ இது ஆல்ரெடி சாங்ஷன்ல இருக்கக்கூடிய கேஸ் மீட்டர் ஸ்டேஷன் வேற. ஸோ இதனால பெரிய இழப்புகள்லாம் வந்து ரஷ்யா கிடையாது, உக்ரைனுக்கு இதனால எந்த ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. இந்த அளவுக்கு முன்னேறி வராங்க இல்லையா, இது ஒன்றும் உக்ரைனோட பிளானே கிடையாது. இது நம்ம ரஷ்யாவுக்கு சொல்லியிருந்தோம், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்ட்டு. அதாவது பிளான் ஏல ரஷ்யா எந்த அளவுக்கு முன்னேறி வந்து தடுப்பாங்களோ அந்த வரைக்கும் உள்ள போய் அந்த இடத்துல நிப்பாட்டிடுறது. இந்த டைம்ல என்ன நடக்கும்னா பென்சில்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இதை நம்ம சொல்லியிருப்போம். பென்சில்ஸுங்கிறவங்க ஒண்ணுமே கிடையாது, உக்ரைனோட புதுசா எடுத்திருப்பாங்க இல்லையா, மொபைலைஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா வாலண்டியர்ஸா. ஸோ அவங்க எல்லாம் பிடிச்சி கொண்டு இந்த இடத்துல விட்டுட்டு திரும்ப சீக்கிரமா ரீடிப்ளாய் பண்ணி இந்த பகுதியில இருந்து, ஏன்னா பெருமளவுல வேற ஏதாவது பகுதியில இருந்து இந்த இடத்துல வந்து டிப்ளாய் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரஷ்யன்ஸா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எலைட் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் ரிட்ரீட் பண்ண வச்சுட்டு அந்த பென்சில்ஸை கொண்டு வந்து உள்ள விட்டுட்டு இவங்களை ரிட்ரீட் பண்ண வச்சுட்டு இவங்க எல்லாத்தையும் வேற பக்கத்தை கொண்டு போய் அடிக்க வச்சிடலாம். அதுவும் குறிப்பா இந்த பெல்கிராட் பகுதியா இருக்கட்டும், ஏன்னா இந்த பெல்கிராட் பகுதியில ரஷ்யா உள்ள வந்து ஒரு காரணம் இருக்கு, நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ரஷ்யாக்கு இழப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஜாப்ரோசியா பகுதியில 90,000 ரஷ்ய சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்ட்டு உக்ரைன் தரப்பு வந்து சொன்னதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஏன்னா உக்ரைன் அந்த இடத்துல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றாங்க, மேஜர் அஃபென்சிவ் ஆபரேஷன். லித்தியம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ் இந்த இடத்துல ரீடிப்ளை பண்ண வைக்கணுன்றதுக்காக இது ஒரு டைவர்ஷன் அட்டாக் தானே தவிர இது ஒன்றும் பார்த்து கவலைப்படுற அளவுக்கான பெரிய விஷயம் இல்லை, டென்ஷன் ஆகிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது தெரிஞ்சனாலதான் ரஷ்யா ஒரு லைனை வந்து பின்னாடி, அதாவது வர விட்டுட்டு வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல லைட்டா விட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப நான் மேப்ல காட்டுற உங்களுக்கு எக்ஸாக்டா ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸோட டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம கால்குலேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், தோராயமா 100 கிலோமீட்டர். ஆனா இது கிரவுண்ட்ல இறங்கி நீங்க இதை மெஷர் பண்ணீங்கன்னா 150 கிலோமீட்டர்ல இருந்து 150 கிலோமீட்டருக்குள்ள வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 150 கிலோமீட்டர் தோராயமா சொல்றோம், 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். இப்ப 100 கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு தோராயமா 200ல இருந்து 300 பேர் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிருக்காங்க. சில இடங்கள்ல ஆளுங்க இல்ல, நான் ரோபோத்தேனியில வேற மாதிரி கதை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருந்தீங்க, இது தனியா ஒரு பதிவில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சாரி மன்னிச்சுக்கோங்க அந்த டைம்ல ரிப்ளை பண்ணாதுக்கு. இப்ப இந்த பதிவில் சொல்றேன், மினிமம் 100 பேர்ல இருந்து 200 பேரா தேவைப்படும். நம்ம 100 பேர் உக்ரைன் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புதுசா மொபைலைஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கு, இங்க பேர் அங்கேயே துப்பாக்கிலாம் சுட வேணா, ரஷ்யா வந்தாங்கன்னா சரண்டர்னு கை தூக்கிடு, அவ்வளவுதான் அப்படிங்கிறது போல. வந்தா சரண்டர்னு கை தூக்கிடு, அது வரைக்கும் அமைதியா எங்கேயோ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பென்சஸ் கூட்டு போய் விட்டாங்கன்னா இங்க ரஷ்யா வந்து அதிகமான எஃபோர்ட் போட்டிருக்கிறது வேஸ்டா போயிடும். ஸோ அதனால இந்த இடத்துல அவங்க ஒரு டிஃபென்ஸ் லைன் வந்து இது வரைக்கும் வா, நான் அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது போல ரஷ்யா இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து அது போல சொல்லிட்டு இருக்காங்க. மேபி நான் ரஷ்யாவுக்கு ஃபேவரா சொல்லணுன்றதுக்காக கூட இதை நான் குறைச்சி மதிப்பிடுறேன்னா கூட இருக்கலாம். நீங்களே அனலைஸ் பண்ணி எது சரி எது தப்புங்கிறத எடுத்துக்கலாம். இப்ப நான் திரும்பி அந்த விஷயத்துக்கு வரேன். இப்ப 100 கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டருக்கு 100 பேர் அப்படிங்கும்போது 100 கிலோமீட்டருக்கு போடும்போது இதுவே 10,000 பேர் ஆயிடுச்சு. இதே 200 கிலோமீட்டர் கிட்ட வருதுல, 150 கிலோமீட்டர் கிட்ட வருதுல. ஸோ 200 பேருக்கு, ஏன்னா இது ஒரு பெரிய அஃபென்சிவா எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 30,000 பேரா கண்டிப்பா தேவைப்படும். ஸோ 200-300 பேர் அது டிஃபென்ஸுக்கு வேணும், அது போக அஃபென்ஸுக்கு வேணும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது உக்ரைன் கிட்ட அந்த அளவுக்கு ஆளுங்க இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. ஸோ அதனாலதான் இது டோட்டல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது போல சில மேற்குலக தரப்புல இருந்தும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பெருமளவுல அனலிஸ்ட் தரப்புல இருந்தும் இது போல சொல்லிட்டு இருக்காங்க, இது வந்து வேஸ்ட்டுங்க, மெண்டல் ஆபரேஷன் அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புல இருந்தே சொன்னதா சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இது போல கிரிட்டிசிசேஷன் வருது. பட் ஆனா இவங்களும் முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க. சபட்டாஜ் குரூப் அங்க போய் போட்டோ எடுக்கிறாங்க, பார்க்கறதுக்கும் பதட்டமா தான் இருக்காங்க. இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸும் பதறதான் செய்யறாங்க. தாக்குதல் நடந்து தான் இருக்கு. ரெண்டாவது நம்மளோட இன்னொரு சோர்ஸ் எப்போனின்றவர் இதே இந்த சுஜா பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாஸ்கோக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே அப்படிங்கிறாங்க. பட் அதனால் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு நியூஸும் வரல. அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் பார்ப்போம். ஆனால் இதே சுஜால இன்னொரு நபரை பிடிச்சிருக்கோம்,
ஸோ அந்த நபர்கிட்ட இருந்து அடுத்த தகவல் வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட சேனல் சார்பா இந்த எப்போனி அவர்கள் இருக்கா இல்லையா, ஏன்னா 20 வருஷமா இந்த களத்துல இங்கன்ட்டு கிடையாது, சிரியா, லிபியா பல இடங்கள்ல பல கான்ஃபிளிக்ஸ் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்களை கவர் பண்ண ஒரு நபர், ஒரு நல்ல மீடியா ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவருக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு அவர் மேல. இப்போ ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிற போல தகவல் வருது. அடுத்த பதிவில் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓரளவுக்கு இந்த கோஸ்க் பதிவில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தோராயமாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிங்க, அனலைஸ் பண்ணிங்க. ரஷ்யா ஜெயிக்கிறாங்களா இல்லை உக்ரைன் ஜெயிக்கிறாங்களா, உக்ரைனோட இலக்கு நோக்கி உக்ரைன் போயிட்டு இருக்காங்களா, இல்லை எப்படி ஏதுங்கிறதெல்லாம் நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். ரொம்ப அதிகமான டீட்டெயில்ஸ் எடுத்து ரொம்ப டைம் எடுத்து இது போல வீடியோ பதிவுகள் கொடுக்க தாமதமாயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. இது போல தொடர்ந்து பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட ஆதரவு எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் பதிவு நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.